ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் புஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பன்னீர் புஜ்ஜியை வந்து திருகி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த 2 பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா போடணும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இந்த பொடியெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த பொடியை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இடையில் பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், தண்ணி ஊற்றி பொடியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு வந்து இதில் ஊற்றிக்கணும். பொட்டுக்கடலை மாவு சீக்கிரம் கெட்டிப்பட்டுரும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி இதை நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் பொடியோட பச்சை வாசனை, இந்த பொட்டுக்கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் கிரேவி வந்து ஓரளவுக்கு நல்லா திக்னஸாக வரும். இப்போ பன்னீரை வந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்து திருகி வச்சுருக்கேன். நம்ம திருகி வச்சு போட்டோம்னா தான் பன்னீர் புஜ்ஜியாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா பன்னீர் மசாலாவாயிரும். அதனால் திருகி வச்சுருக்கேன். அந்த பன்னீரை வந்து இதில் போட்டுட்டு கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா பன்னீர் புஜ்ஜி ரெடி. இது தோசை, ஊத்தாப்பம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மடக்கு சப்பாத்தி, சாஃப்ட் சப்பாத்தி போட்டிருக்கேன். சப்பாத்தியை நல்லா ஒரு 2, 3 நல்லா எண்ணெய் தடவி தேய்ச்சிட்டு அதை நல்லா 2, 3 மடக்கிட்டு திரும்ப தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக சூப்பராக வந்திருக்கும். அந்த சப்பாத்தியோட இந்த பன்னீர் புஜ்ஜி வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக